வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. பனு நலீரை நாடு கடத்தல். யூத சமுதாயத்தால் அமைதி உடன்படிக்கை செய்திருந்தோம். அவ்வப்போது வரம்பு மீறி அக்கிரமம் புரிந்து வந்தனர். பீர் மவுனாவின் கொடூரமான சம்பவத்திற்கு பிறகு பனு நலீர் வகைராக்களின் அட்டூழியம் பெருகியது. உடன்படிக்கையை மீறி மக்கத்து முஷ்ரிக்குகளுடன் மறைமுகமாக தொடர்பு கொண்டு அன்னலாரை எப்படியாவது கொலை செய்யும் நோக்கத்தில் திட்டங்கள் வகுத்து வந்தனர். ஒருமுறை ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் நபி அவர்கள் கொலை செய்யப்பட்ட 2 முஷ்ரிக்குகளுக்கு அபராத தொகையை நிர்ணயிப்பதற்காக பனு நலீரிடம் சென்றார்கள். அவர்களும் உதவுவதாக போலித்தனமாக வாக்குறுதி அளித்து நபிகளாரை கொலை செய்திடும் எண்ணத்தில் ஒரு சுவருக்கு கீழாக உட்கார வைத்தனர். பிறகு ஒரு யூதனை மேலே அனுப்பி அங்கிலிருந்து கல்லை உருட்டிவிட திட்டமிட்டிருந்தனர். அல்லாஹ் தஆலா யூதர்களின் இந்த வஞ்சக சூழ்ச்சியை தமது நபிக்கு அறிவித்து விட்டான். உடனே அங்கிருந்து எழுந்து வந்த அன்னலார் படையுடன் வந்து கோட்டையை முற்றுகையிட்டார்கள். வெளியிலிருந்து ஒரு முஷ்ரிக்குகளின் உதவி கிடைக்க இயலாததால் பனு நலீர் பீதியடைந்தனர். முஸ்லிம்களை எதிர்க்க துணிவின்றி மதீனாவிலிருந்து வெளியேறிட சம்மதித்தனர். பிறகு அன்னலாரின் உத்தரவுப்படி ஆயுதம் ஏதுமின்றி 600 ஒட்டகங்களில் ஜாமான்கள் ஏற்றிக்கொண்டு கைஃபர் சென்று குடியேறினர். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். அன்னலாரின் உமிழ்நீரில் பரக்கத். அன்னலாரின் பணிப்பெண் ரஜ்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது, என்னுடைய மற்றும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பால்குடி குழந்தைகளின் வாயில் அன்னலார் தமது புனித உமிழ்நீரை தொட்டு வைத்துவிட்டு இரவு வரை இவர்களுக்கு பால் புகட்ட வேண்டாம் என சொன்னார்கள். அந்த குழந்தைகள் இரவு வரை பால் குடிக்காமலேயே இருந்தன. மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. ஜமாத் எண்ணத்தோடு மஸ்ஜிது செல்லுதல். எவர் நன்கு உழு செய்து பிறகு தொழுகைக்காக பள்ளிவாசல் சென்று அங்கு சென்றதும் ஜமாத் நிறைவுற்றதை தெரிந்து கொள்கிறார் என்றாலும் ஜமாத்துடன் தொழுத நன்மை அவருக்கு கிடைக்கும். இதனால் ஏற்கனவே ஜமாத்துடன் தொழுதவர்களின் நன்மையில் எந்த குறையும் ஏற்படாது என நபி அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. மனோ இச்சையிலிருந்து பாதுகாப்பு பெற நபி அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த துஆவை கற்பித்தார்கள். அல்லாஹும்ம அல்ஹிம்னி ருஷ்தி வ ஐதினி மின் ஷர்ரி நஃப்ஸி. பொருள், யா அல்லாஹ், எனக்கான நன்மைகளை எனது உள்ளத்தில் போட்டிடுவாயாக, மேலும் என் மனோ இச்சையின் தீங்கிலிருந்து என்னை காப்பாயாக. ஆமீன். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக யாசீன். எவர் அல்லாஹ் தஆலாவின் பொருத்தத்திற்காக இரவில் யாசின் சூறாவை ஓதுவாரோ அவர் பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. அநியாயம் செய்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறார், எவர் ஒருவர் தமக்கு அநியாயம் செய்யப்பட்ட பின் அதற்கு எதிராக நீதியாக பழி தீர்த்து கொள்கிறாரோ அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. ஆனால் எவர்கள் மக்களுக்கு அநியாயம் செய்து நீதியின்றி பூமியில் அட்டூழியம் செய்கிறார்களோ அவர்கள் மீதுதான் குற்றம் சுமத்த வழி இருக்கிறது. இத்தகையோருக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலக உணவும் பானமும் சில நாட்களே. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உலகில் இன்னும் கொஞ்ச காலம் நீங்கள் புசித்து கொண்டும் சுகித்து கொண்டும் இருங்கள், நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகளே. அதாவது இவ்வுலக வாழ்க்கை கொஞ்ச நாட்களே. இதில் மூழ்கி திளைத்து தனது மறுமையை மறந்துவிட்டால் மறுமை நாளென்று குற்றவாளியாக எழுவீர்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. நரகத்தின் நிலை. மறுமை நாளில் 70,000 கடிவாளங்களுடன் நரகம் கொண்டு வரப்படும். அதன் ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மாணவர்கள் பிடித்திழுத்து கொண்டிருப்பார்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம். எல்லா நோய்க்கும் மருந்து. ஹலாலான வருவாயில் தேன் வாங்கி மழைநீரை கலந்து குடிப்பது எல்லா நோய்க்கும் நிவாரணமாகும். 10ஆவதாக அன்னலாரின் அறிவுரை. நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்விற்கு அஞ்சுங்கள், தீமையை அழிக்க நன்மையை செய்திடுங்கள், மக்களிடம் நற்குணத்தோடு பழகுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.